டூயிங் ஆட் திங்ஸ் மேட்டர்ஸ். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் இனிஷியலி வென் ஐ ஸ்டார்ட்டட் ரன்னிங், ஸோ இட் வாஸ் அ டிஸ்கம்ஃபர்ட் ஃபார் மீ. லைக் இட் இஸ் வெரி நியூ டு மீ. நெறைய பாடியில இஷ்யூஸ் வரும். லைக் பெயின்ஸு அப்படிலாம் வரும். பட் ரன்னிங் எனக்கு கத்துக் குடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத நீங்க கிராஸ் பண்ணி தான் ஆகணும். டிஸ்கம்ஃபோர்ட்ட நீங்க கடந்து வந்து தான் ஆகணும். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த வே. நீங்க சூஸ் பண்ற பாத்வேல இது ஒரு விஷயம். இந்த விஷயத்த நீங்க கடந்தா மட்டும் தான் நீங்க நெனைக்கிற இடத்துக்கு முடியும். இதே மாரி தான் லைஃப், கரியர், வாட்டெவர் நீங்க சூஸ் பண்ற ஃபீல்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த மாரி ஒரு ஹார்ட் ஃபேஸ் இருக்க தான் செய்யும். அத நீங்க கிராஸ் பண்ணா தான் அடுத்த ஃபேஸ்க்கு முடியும். இல்லன்னா யூ வில் ஸ்டக். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த ஹார்டான விஷயத்த திரும்ப திரும்ப பண்ண என்ன ஆயிடுச்சு, என்னோட மைண்ட் வந்து அத இந்த பைத்தியக்காரன் இத விடாம போறதில்ல. ஸோ வில் அக்செப்ட் இட் அப்படின்ற மாதிரி அத அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுருச்சு. லைக் வென் இட் ஸ்டார்ட்டட் அக்செப்டிங் ஐ ஃபீல் நமக்கு வந்து வழி கிடையாது. உங்க மைண்ட் தான் உங்க பாடிய கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப அதுவே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ யூ வில் கன்டினியூயஸ்லி டூயிங் இட். ஸோ இந்த விஷயம் லைக் கரியர், ரன்னிங் ஆர் லைஃப் எதுவுமே வந்து ஓவர் த நைட்ல சேஞ்ச் ஆகாது. இல்ல ஒரு நாள் நீங்க பண்ற எஃபர்ட்ல சேஞ்ச் ஆகாது. இட் ஹேஸ் டூ பி டன் டெய்லி. தட் இஸ் கால்ட் டெய்லி டிசிப்ளின். நம்ம அதத்தான் குரோ பண்ணிக்கணும். நீங்க ஒரு டெய்லி டிசிப்ளின குரோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, வில் டூ வண்டர்ஸ் லைக் ஐ அம் ட்ரையிங் டு டூ சம்திங், சம் வண்டர்ஸ். தட்ஸ் இட். So the core thing is like be an hard man and you will feel alive. The whole life you will feel alive. So that's what I was trying to say. Like be strong, be happy, peace.